வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து நம் செயல்களை. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆடையோ ஆபரணமோ அந்தஸ்தோ அல்லது நீங்கள் வைத்திருக்கும் ஆடம்பரமான வாகனமோ இது அனைத்தும் உங்களுக்கு சொத்து என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. சொத்து என்பது நீங்கள் எத்தனை ஆடம்பரமாக இருந்தாலும் உங்களுடைய செயல் இந்த சமுதாயத்தின் கண்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஒழுக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் உங்களுக்கு சொத்து என்று நினைவில் ஒன்று இருந்தால் அது உங்களுடைய செயல்தான் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்களை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால் அது உண்மையான சொத்தாகாது. நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நலனை மட்டுமல்ல மற்றவர்களுடைய நலனையும் நினைத்து செயல்படும்போது நீங்கள் காலம் கடந்தாலும் இந்த காலத்தால் உங்களுடைய வாழ்க்கை மறைந்தாலும் உங்களுடைய செயல் என்றும் மறையாது என்பதை நினைவில் வைத்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் பெயர் நடக்கும், நீங்கள் மறைந்தாலும் உங்கள் பெயர் நடக்கும். உங்களுடைய செயல் சிறப்பாக இருந்தால் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனைதான் ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும் உங்களுடைய செயல் சிறப்பாக இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது. மகிழ்ச்சி என்பது மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்போது, மற்றவர்களுக்கு தர்மம் செய்யும்போது மட்டுமே மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். மகிழ்ச்சி என்பது மற்றவர்களுக்கு தர்மம் செய்யும்போது உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஆகையால் எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் செயல்களை மட்டும் சிறப்பாக செய்யுங்கள். வார்த்தைகளை அதிகமாக பேசுவதை விட, நேரத்தை வீணடிப்பதை விட உங்கள் செயல்களை சிறப்பாக சரியான நேரத்தில் நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் சொத்து சொத்து என்று மனிதர்கள் மத்தியில் ஒரு பேச்சுண்டு. அந்த பேச்சு எப்படி உருவானது என்றால் இந்த பொருட்களை வைத்துதான் உருவானது. உண்மையான அடிப்படை தத்துவம் என்னவென்று நீங்கள் யோசித்தால் அது உண்மையான சொத்து எது என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்தால் உங்களுடைய செயல்தான் இந்த உண்மையான சொத்து என்பது உங்களுக்கு தோன்றும். ஆகையால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை செய்வதுதான் உண்மையான செயல்தான் உங்களுடைய சொத்து. இதை நினைவில் வைத்து செயல்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.